நத்தம் பேரூராட்சியில் நாம் எழுச்சி பயனுடைய நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது வர்ண பகவான் மழை பொழிந்து வரவேற்றிருக்கின்றது. வெற்றிக்கு அறிகுறி இறைவனே நமக்கு சாட்சி. அழகா மழை பொழிந்து குழு குழு என்று குளிர் காட்டுகின்ற குளிர் காற்று வீசுகின்ற அற்புதமாக இப்போ உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பிரதான தொழில் விவசாயம். ஆக விவசாயத்தை நம்பி வாழுகின்ற இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை. விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் அதை கொண்டாந்து நிறைவேற்றி இன்னைக்கு கண்மாய்கள், ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் நீர் நிரப்பி இன்னைக்கு கோடை காலத்தில் இன்னைக்கு நீரை சேமித்து நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்குவதற்கு மும்முனை மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இயற்கை சீற்றம், வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டா வறட்சிடுவாங்க. புயல், வெள்ளம், மழை, விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தா அதுக்கு நிவாரணம். இப்படி விவசாயிகளை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயி தொழிலாளி, அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையெல்லாம் கறவை மாடு, விலையெல்லாம் ஆடு, விலையெல்லாம் கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டம், இப்படி பல திட்டத்தை கொண்டாந்து இந்த ஏழை மக்களுக்கு நன்மை செய்த அரசு அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்த்தணும் சொன்னாங்களா? உயர்த்தினாங்களா? ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல இந்த கைலாக அரசுனால. அதிமுக கட்சி இந்த மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவுடன் மத்திய அரசு கிட்ட இதை பற்றி சொல்லி அழுத்தம் கொடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு முதற்கட்டமா 2999 கோடி நிதியை பெற்று இந்த ஏழை மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு சம்பளத்தை கிடைக்க செய்த அரசு கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அதிமுக கட்சி எப்பொழுதும் மக்களுக்கு துணை நிற்கும். அதோட இங்க இருக்கின்ற நம்முடைய கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமணம் வயதை திருமண பருவத்தை எட்டுகின்ற பொழுது அவருடைய பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. அம்மா சிந்திச்சு பார்த்தாங்க, அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்மணிக்கு பருவ காலத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ஒரு பவுன்.
சுமார் தமிழகத்தில் 12 லட்சம் குடும்பத்துக்காக இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் 12 லட்சம் பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு பாடுபட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அதோட இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் இந்த தாலிக்கும் தங்கம் வழங்கும் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அதே போல இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கொரோனா காலம், ஒரு வருடம் கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கடுமையான சோதனையான நேரம். இன்னைக்கு காற்றிலே வைரஸ் பரவி பல லட்சம் உயிர்களை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த விலை மதிக்க முடியாத உயிரை அதிமுக அரசு காப்பாற்றியது. இன்னைக்கு பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காணொலி காட்சி மூலமாக. அப்பொழுது பாரத பிரதமர் தெரிவித்தார்கள், தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதிலே முதல் இடத்திலே தமிழ்நாடு இருக்குது. அதே மற்ற மாநிலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முறையை தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் பெற்று அதை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார். அப்படி ஒரு மிக மிக ஒரு கொடிய நோய் அந்த கொரோனா நோய். அப்படிப்பட்ட அந்த கொடிய நோயை வென்று மக்களை காத்த அரசு அதிமுக அரசாங்கம். ஒரு வருடம் நம்முடைய மக்களுக்கு வேலை கிடையாது, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த ஆண்டு தைப்பொங்கல் வந்தது. இது கிராமம் சூழ்ந்த பகுதி. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அனைத்து குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே போல அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற சகோதரிகள் வேலைக்கு செல்றாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். அதுக்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்கினதுக்கு அதிமுக ஆட்சியில் 25000 மானியம் கொடுத்தோம். 3 லட்சம் வீடு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் ஏழை விவசாய தொழிலாளி வீட்டு மனை இருந்து கூரை வீட்டில் வசிப்பாங்க, இல்ல வீட்டு மனையே இல்லாம இருப்பாங்க. அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மக்கள் ஏழை மக்கள், அது வீட்டு மனை இருக்காது. இப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான கோரிக்கை. இப்ப கூட நீங்க சொல்லலாம், இப்போ வீடு கட்டி கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. இது மாதிரி வீடு இல்லைங்க, நல்ல தரமா பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு இந்த பகுதியில் இருக்கின்ற மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஏழை மக்களுக்கும் கட்டி தரப்படும். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு வந்த உடனேயே அதிமுக ஆட்சியில மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை எல்லாம் ரத்து செஞ்சாங்க. உதாரணத்திற்கு அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து அந்த பகுதி மக்கள் யாராவது நோயாய்ப்பட்டா உடனடியா அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இன்றைக்கு அந்த திட்டம் சிறப்பான திட்டம், மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறந்த திட்டம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்ததை பொறுக்க முடியாத முதலமைச்சர்
அந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த அரசு விடியா திமுக அரசாங்கம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த 2000 அம்மா மெடிக்கல்ல 4000 அம்மா மெடிக்கலுக்கு திறக்கப்படும். இந்த அரசாங்கம் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் உங்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவளுக்கென்று குடும்பம் இல்லை, வாரிசு இல்லை. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க, அதுக்காக வாழ்ந்தாங்க, திட்டங்களை கொடுத்தாங்க. இறுதி வரை மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். அந்த இருவரும் தலைவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக ஏழைகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக எந்தெந்த வழியிலே திட்டத்தை கொண்டு வந்து நன்மை கிடைக்குமோ அதையெல்லாம் அண்ணா திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருந்த என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவராக வர வேணும். விஞ்ஞான கல்வி மாணவருக்கு கிடைக்க வேண்டும். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயியுடைய நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டுவதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இந்த லேப்டாப் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில 52,35,000 பேருக்கு 10 ஆண்டுல இந்த லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை ரத்து செய்த அரசு இன்னைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு. ஆக மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக உருவாக்குவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். ஏழைகளுக்கு எதை செய்தாலும் திரு ஸ்டாலினுக்கு பொறுக்காது. இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார். இன்றைக்கு மகளிருக்கு நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். என்ன ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாங்களா? இல்ல. இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இன்றைக்கு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையா அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களா கொடுக்கல, கொடுக்க வச்சது அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர். அதோட இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்துட்டது, கட்சியுடைய செல்வாக்கோ திமுக இழந்துட்டது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த 30 லட்சம் குடும்பத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அரசு அறிவிச்சிருக்குது. இப்ப மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? விதியை தளர்த்தி கொடுப்பாங்களாம், விதியை தளர்த்தி கொடுப்பாங்க. அப்போ 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது விதியை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துக்கு இன்னைக்கு 32 மாசம் கிடைச்சிருக்கும். இன்னும் ஆட்சி இருப்பது 7 மாசம். இன்னைக்கு 7000 தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக 53,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கல. ஆகவே மக்களை ஏமாத்துகின்ற அரசு திமுக அரசு உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவில்லை. உங்களுடைய ஓட்டுக்களை நம்பி, உங்களுடைய வாக்குகளை நம்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு
இன்றைய தினம் அந்த விதிகளை திரட்டி 30 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆக இதை நாம் உசாராக பார்க்க வேண்டும். இந்த அரசு கவர்ச்சிகரமா பேசி தந்திரமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சமட்டி அடை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்கிறேன். அதே போல இன்றைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்குன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் மாதந்தோறும் கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா, கொடுத்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது பெரும்பாலும் நிறைவேற்றல. சொல்ல நிறைவேற்றல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா செய்யறாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இந்த ஆட்சியில அது வேணா சரியா நடக்குது. எப்ப கேட்டாலும் எந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும் நீங்க மேலிடம் சொல்லியாச்சு, நீங்க கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனுவை நாங்க சாங்ஷன் பண்ண முடியும், அனுமதிக்க முடியும்னு எப்பொழுது பார்த்தாலும் அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலிடம்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுமில்ல? உதாரணத்துக்கு டாஸ்மாக் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடை திமுக கட்சி சேர்ந்தவங்க பார் எடுத்துக்கிட்டாங்க. பார் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முறைகேடாக அந்த பிராந்தி கடையில் விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படின்னா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த 10 ரூபா அதிகம் வாங்குறதுலயே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்படி ஊழல் நடந்திருக்குல்ல, இந்த ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா? இது மட்டும் இல்ல, ஈடி நேரா வந்து அந்த டாஸ்மாக்ல சோதனை பண்ணி அதுல முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புல முதற்கட்டமா 1000 கோடி முறைகேடு நடைபெற்றிருக்கு என்று கண்டுபிடிச்சு பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை முழுமையா விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக்ல மட்டும் ஊழல் செஞ்சிருப்பாங்கன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் 2018-19 நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவராகணும். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களுடைய குழந்தை தான் அதிகமா அரசு பள்ளியை படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தான் அவர் மருத்துவ கல்வி கிடைச்சது. நானும் அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே இன்னைக்கு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அம்மாவுடைய அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைத்திருக்குது. இது அண்ணாதிமுக சாதனை. அதோட இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சவங்க, இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க அத்தனை பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல என்ற என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே அம்மாவுடைய அரசு 1 ரூபாய் செலவு இல்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து இன்றைய தினம் 1 ரூபாய் செலவு இல்லாம இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நிறைவேற்றிருக்காங்களா? ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்னைக்கு நத்தம் சட்டமன்ற தொகுதியில அண்ணா அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது சரி, அண்ணா திமுக ஆட்சிக்கு பொழுது சரி, நிறைய திட்டங்களை கொண்டாங்க.
இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் கூட்டுக்குடி திட்டத்தை சுமார் 420 கோடியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மருத்துவ கல்லூரி சுமார் 350 கோடியில் அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த தொகுதியில் தான் அது வருது. சுமார் 350 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம். திமுக அரசாங்கம் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல, ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர முடியல. கையிலாகாத முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு திட்டம் கூட தமிழகத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. அதுபோல இன்றைக்கு கொசவப்பட்டி, செங்குறிச்சி, கோசுக்குறிச்சி, வெத்திப்பட்டி, உளுப்பக்குடி ஆகிய கிராமங்களில் இன்றைக்கு ஆரம்ப சுகாதாரத்தை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமாக 30 படுக்கை கொண்ட சுகாதாரமாக மாற்றி அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் 5 மருத்துவர்கள் இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதேபோல நத்தம் தொகுதியில் பல்வேறு துணை மின் நிலையங்கள் இன்றைக்கு நிறுவப்பட்டு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசு அதிமுக அரசு. நத்தம் பேருந்து நிலையம் வனத்துறை வசம் இருப்பதை பெற்று பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கு வணிக வளாகங்கள் கட்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தது அதிமுக அரசு. நத்தம் தொகுதி சானார்பட்டி ஒன்றியத்தில் சந்தனவர்த்தி ஆற்றின் குறுக்கே சட்டனுடைய தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தென்னீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தியது அதிமுக அரசு. நத்தம் தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சியில் தலா 1 கோடி மதிப்பீட்டில் அம்மா மண்டபம் கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில். நத்தம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமம் மற்றும் அனைத்து மலைப்பகுதியிலும் தார் சாலை அதிமுக ஆட்சியில் அமைத்து கொடுத்தோம். சிறுமலை ஊராட்சியில் சுமார் 5 கோடியில் இன்றைக்கு பயனுடைய நலன் கருதி பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கோபால்பட்டியில் வேளாண்மை நலன் கருதி குளிர்பதன ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் அதிமுக ஆக்கப்பட்டது. நத்தம் தொகுதிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஒரு வழிச்சாலையாக இருந்ததை தரம் உயர்த்தி 2 வழிச்சாலையாக இன்றைக்கு அமைக்கப்பட்டது. நத்தம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நல்லாக்குளம், அம்மன் குளம் ஆகியவற்றை தூர்வாரி கரையை அகலப்படுத்தி மக்கள் பயன்பாட்டை கொண்டாந்தோம். நத்தம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டு சாலைகளும் சீரமைக்கப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்துவது அதிமுக ஆட்சியில். தோட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து அதிமுக ஆட்சி இந்த பகுதி மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதி மா விளைச்சல் அதிகமுள்ள தொகுதி. நம்முடைய விவசாயிகள் இன்னைக்கு மா சாகுபடி அதிகமாக செஞ்சிருக்காங்க. இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகமாகி விலை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு அறிவிக்கப்பட்டு அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். இதில் இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். 1 கிலோ 13 ரூபா மாம்பழத்துக்கு விலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம கோரிக்கை வச்சோம். இந்த அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்தல. அதிமுக ஆட்சிக்கு பிறகு இந்த மா விவசாயிகள் இப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கப்படுவார். அப்படி விலை வீழ்ச்சி கிட்ட பொழுது நிவாரண விவசாயிகளுக்கு அளித்து காப்பாற்றப்படுவார். அதே போல இந்த பக்கம் புலி அதிகமா விளைச்சல் அதிகமா இருக்குது. நான் வரும்போது கூட விவசாயிகள் எல்லாம் என்னை சந்தித்து அவருடைய கோரிக்கை வச்சாங்க. இங்கே இந்த புலி பாதுகாக்க வேண்டும், அதற்காக குளிர்பதன கிடங்கு வேண்டும் கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே குளிர்பதன கிடங்கு அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த புலியை பாதுகாப்பாக வைத்து விலை ஏறுகின்ற பொழுது விற்பனை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவோம். அது மட்டுமல்ல, அந்த புலியை குளிர்பதன கிடங்களை வைத்தால் அவர்களுக்கு தேவையான குறைந்த வட்டியிலே இன்றைக்கு வங்கியின் மூலமாக கடன் அளிப்பதற்கும் அதிமுக அரசு உதவி செய்யும். இன்னும் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கைகள் அதிமுக ஆட்சியில் வந்த உடனே நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, மற்றும் இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடக்க எழுச்சி பயண கூட்டத்திலே அதிகம் பேர் கலந்து கொண்டு
இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு இருப்பதற்கு துணை நின்ற மாவட்ட கழக துணைச் செயலாளர் திருமதி சந்திரா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திரு ஆர் ராமராஸ் அவர்களே, திரு வி சுப்பிரமணியம் அவர்களே, திரு சின்ன பி சின்னக்கன் அவர்களே, திரு கே மணிகண்டன் பிரபு அவர்களே மற்றும் திரு ஏ முருகன் அவர்களே, திரு SMK ஷேக் அலி அவர்களே மற்றும் திரு RK கவின்ராஜ் அவர்களே, திரு மேட்டுக்கடை எஸ் செல்வராஜ் அவர்களே, திரு ஏ முகமது யூசுப் அன்சாரி அவர்களே, திரு பி முத்தையா அவர்களே, திரு முத்துராமலிங்கம் அவர்களே, திரு நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்டத்தில் திரு முத்துராமலிங்கம் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியுடைய மாநில தலைவர் திரு KK செல்வகுமார் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்டத்தில் திரு முத்து ரத்தினவேல் அவர்களே, IJK மாவட்ட இணைப்பாளர் திரு அசோக் அவர்களே மற்றும் IJK மாவட்ட தலைவர் திரு பரமசிவம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதவி வைக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, இன்றைய தினம் இன்றைக்கு புதிதாக பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஏற்று தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் வரியிலிருந்து சிறப்பித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி நன்றி. அதோட அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வைத்த பல கோரிக்கை நிறைவேற்ற தரப்படும் என்ற செய்தியும் நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.